அந்த நிவின் உன்னை பிடிக்கலன்னு சொன்னப்பவே நான் உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு சொன்னேன். நீ கேட்டியா? அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த காவேரிய பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பஞ்ச பரதேசி கிட்ட போய் வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியம்மா. நீதாம்மா இந்த மாதிரி வந்து நிக்கிற. ஆனா அந்த காவேரி ரொம்ப சந்தோஷமா வசதியான வாழ்க்கையெல்லாம் வாழ்றா. உன் வாழ்க்கைய ஒண்ணுத்துக்கும் உதவாத மாதிரி ஆக்கி வச்சிருக்க. ராகினி, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா, நான் இப்படி ஏமாந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சா உங்களுக்கு எவ்வளவு அசிங்கப்பா. என்னால தானப்பா உங்களுக்கு எவ்வளவு அசிங்கமோ. நான் தோத்துட்டேன்ப்பா ராகினி. அந்த காவேரிக்கிட்ட நான் தோத்துட்டேன். ஐயோ, நான் செத்து போயிடுறேன்ப்பா. நான் செத்து போயிடுறேன். ஐயோ, செத்து போயிடுறேன். அப்பா, ஐயோ, என்னங்க இது? நம்ம பொண்ணு இது வரைக்கும் அடிச்சதே இல்லையே நீங்க. இப்ப அவ கல்யாணம் ஆன பொண்ணுங்க, இப்படி கை நீட்டலாமா? கல்யாணம் ஆன பொண்ணுனா வாழணும்ல, சாகுறேன்றா. அதான் அடிச்சேன். நீ அந்த அஜய கல்யாணம் பண்ணதுனால தான் ஏமாந்துட்ட. அந்த காவேரிய பழி வாங்குறதுல ஜெயிச்சிட்டு வா. அந்த காவேரிய கொன்னுட்டு வந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். அதை விட்டுட்டு நீ சாகணும்னு சொல்ற. நீ செத்துட்டா மட்டும் இந்த அப்பா பேருக்கு அசிங்கம் வராதா? எங்க என்னங்க பேசுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. கிளம்பி அந்த வீட்டுக்கு போ. அங்கே இருந்து நீ காரியத்தை சாதிச்சுட்டு வர. கிளம்பு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி காரியத்தை சாதிச்சுட்டு வரேன்.